கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மறுபடியும் ஒரு சிறிய செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் மத்தியிலே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்று உரிமை கோருகிறவர்களும், நான் அநேகருக்கு செய்தி எடுத்து போதித்து கொண்டிருக்கிறேன் என்று உரிமை கோருவர்களும், இப்பொழுது பேசப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது அல்லது கேட்டவுடன் நீங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் அந்த பவுலப்போஸ்தலன் செய்தது போல நீங்கள் பெற்றிருக்கிற அந்த ஆவியானவரோடு துணையோடு நீங்கள் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற காரணத்தாலும் நீங்கள் அநேகருக்கு வார்த்தை எடுத்து போதிக்கிற காரணத்தாலும் நீங்கள் யாரோடும் ஆலோசனை பண்ணாமலும் அந்த அபிஷேகத்துக்குள்ளாக நிறைந்து கர்த்தருடைய புஸ்தகத்திலே இதை குறித்து தேடி அதை இசைவாக இணைத்து தியானிப்பீர்களாக. வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இதில் கூறப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் மற்றவர்களோடு உங்களுக்கு முன்னே அப்போஸ்தலரானவரிடத்தில் கலந்தாலோசிக்காமல் நீங்கள் தனியாக தேவனோடு இருந்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று அவர்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கே பட்டணத்தாரை பார்க்கிலும் பெரேயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாக இருந்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை நினைவுகூருங்கள். நீங்களும் இவ்விதமாக வேதத்தின் வார்த்தைகளோடு இசைவாக இணைத்து இசைத்து பார்த்து ஆவிக்குள்ளாக களி கொள்வீர்களாக. நான் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறேன். வழக்கமாக நான் அந்த வசனம் தியானிப்பது நாம் அடிக்கடி நினைவுகூறுகிற பகுதி தான். மத்தேயுவில் அந்த பகுதிக்கு செல்வோம். வலுவாய் தொனிக்கும் எக்காலத்தோடே தம்முடைய தூதர்களை அனுப்பி வானத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும். அந்த வசனத்தை நினைவுகூருங்கள். மத்தேயு 24:33. அங்கு உள்ள அனைவரையும் கூட்டி சேர்ப்பார். வலுவாய் தொனிக்கும் எக்காலம். இப்பொழுது நாம் உங்கள் மத்தியில் ஒன்றை வைக்கிறோம். எக்காலம் என்றால் ஒரு சாரார் என்ன நினைக்கிறார்கள்? உண்மை நினைக்கிறார்கள் என்று சொல்வதை விட உண்மைதான். அந்த ஒரு ட்ரம்பெட், அந்த ஒரு இசைக்கருவியை அது எக்காலம் என்று அழைக்கிறோம். உண்மைதான். ஆனால் அதன்படி மேலே ஒருபடி செல்லும்போது எக்காலம் என்பது ஒரு செய்தி, அதுவும் உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த இடத்திலே அந்த 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை மத்தேயுவிலே நினைவுகூருங்கள். வலுவாய் தொனிக்கும் எக்காலத்தோடே தம்முடைய தூதர்களை அனுப்புவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. தூதர்கள் என்று சொன்னவுடன் நாம் கற்பனைக்குள்ளாக சென்று ஏதோ ஒன்றை நாம் தவறாக இசைத்து அல்லது இணைத்து நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. எத்தனையோ செய்திகளை கேட்டிருக்கிறோம், எத்தனையோ செய்திகளை கொடுத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைய தினம் இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறார்? சற்று இந்த நேரம் நீங்கள் பெற்றிருக்கிற ஆவியின் அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி அந்த அபிஷேகத்துக்குள்ளாக களி கூர்ந்து இந்த வேத வாக்கியங்களை நீங்கள் கொஞ்சம் தியானிங்க. ஏன்னா மாம்சம் ஒரு பக்கம் இருந்து போராடிக்கிட்டு இருக்கோம், ஆவியும் ஒரு பக்கம் இருக்கும். மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இடையில ஒரு பெரிய போராட்டம். இதை ஏற்றுக்கொள்வதா அதை ஏற்றுக்கொள்வதா?
இந்த வியாக்கியானத்தை அநேக ஊழியக்காரர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த வியாக்கியானத்தை அநேக போதகர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதற்கு பின்பாக ஒரு பெருந்திரளான ஒரு ஐக்கியம், விசுவாச கூட்டம் இருக்கிறது என்று நம்பி நீங்கள் ஒன்றையும் சார்ந்து கொள்ளாதீர்கள். தயவு செய்து தேவ ஆவியானவர் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வேதாகமத்தை எடுத்து அந்த காரியத்தை நீங்கள் தியானிங்கள். நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. இதுக்குள்ள தேவ ஆவியானவர் என்ன விதமான ஒரு விளக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை நினைவு கூறுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், ட்ரம்பட் என்றால், எக்காலம் என்றால் ஒரு இசைக்கருவி, எக்காலம் என்றால் ஒரு செய்தி. இதற்கு நான் மாற்று கருத்து எதுவும் திணிப்பதற்காக உங்கள் மத்தியில் இதை எடுத்து வைக்கவில்லை. இப்பொழுது இந்த வேத வசனத்தின் மூலமாக இந்த காலத்தில் கர்த்தருடைய ஆவியான் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறார் என்ற இதற்கு தான் நாம் நிற்க வேண்டும். ஏதோ ஒரு ஐக்கியம் கற்றுக் கொடுத்ததன் பேரில் அல்ல, ஏதோ ஒரு பிரபலமான ஊழியக்காரர் எழுதிய புத்தகத்தின் மூலமாக அல்ல, இன்னும் ஏதோ ஒரு செய்தியின் மூலமாக அல்ல. நமக்கும் தேவனுக்கும் இடைப்பட்ட அந்த இதிலே இந்த வார்த்தையை வைக்கும்போது தேவ ஆவியான் நமக்கு எந்த விதமாக இதன் விளக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு முறை கூட அந்த வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் இந்த செய்தியை கேட்கும்போது வேதாகமத்தை திறந்து வைத்திருந்தால் நலமாக இருக்கும். வலுவாய் தொனிக்கும் எக்காலத்தோடு தம்முடைய தூதர்களை அனுப்புவார். நாம் எக்காலம் தூதர்கள் என்று சொன்னவுடன் நமக்கு ஏற்கனவே, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு சிந்தனை மனதிற்குள்ளாக வரும். இதுதான். ஆனால் இந்த இடத்துல எனக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாட்டை வைக்கிறேன். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். இந்த செய்தியை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு தெரியும், இது நான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை கொண்ட ஒரு சேனல் அல்ல. நீங்கள் எதற்காக சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். என்னுடைய மொபைல் நம்பரை மட்டும் சேவ் பண்ணிட்டா போதும். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த செய்தி கேட்க நீங்கள் யார் என்று எனக்கு தெரிய வேண்டாம். ஆனால் இதற்குள் இருக்கிற ஆழங்களை கர்த்தருடைய வார்த்தையோடு இணைத்து பார்த்து நீங்கள் நிராகரிப்பதையும் ஏற்றுக்கொள்வதையும் நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்தின் அந்த காரியங்களை பொறுத்து அமைகிறதாக இருக்கும். நன்றாக பாருங்கள். வலுவாய் தொனிக்கும் எக்காலத்தோட வானத்தில் ஒரு முனையிலிருந்து மறும் நேர எல்லா பக்கமிருந்து கூட்டி சேர்ப்பார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை கூட்டி சேர்ப்பார். நான் எங்கள் மத்தியில் இதை இப்பொழுது இந்த வார்த்தை முன்வைக்கிறேன். அதற்குள்ளாக புதைந்திருக்கிற அந்த வார்த்தை, ஏன்னா தேவன் எளிமையில் மறைந்திருக்கிறார். நாம் கடினமாக அவரை இன்னொரு வழியில் தேடிக்கிறோம். கடினமாக முயற்சி எடுத்து இன்னொரு வழியில் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ஒரு கல்லின் மீது ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகிற நாட்கள் வரும் சொன்னாரு. அதன்படி அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு எருசலேம் நகரமானது சூறையிடப்பட்டு எல்லாரும் அவர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம், இஸ்ரவேல் ஜனத்தார் ஒரு குழுவாக ஒருவர் பாவம் செய்தால் அந்த ஐக்கியம் முழுவதாக அந்த ஜனத்தார் முழுவதுமாக அந்த ஒரு தண்டனைக்குள்ளாக ஆகிறார்கள். ஒரு ஆகான் பொன்பாலத்தை எடுத்து வைத்த போது அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அதை நினைவுகூர முடிகிறதா? ஒவ்வொருவருடைய ஒரு சிறு பாவத்து நிமித்தம் ஒவ்வொரு காலங்களிலும் நீங்கள் கடந்து வந்து பாருங்கள். அந்த பாவத்து நிமித்தம் என்னென்ன அங்கே அவர்களுக்கு இழப்புகள் உருவானது. ஒரு தனி மனிதனுடைய பாவத்து நிமித்தம் அவர்கள் என்னென்ன இழப்புகளை அவர்கள் குழுவாக ஐக்கியமாக சந்தித்தார் என்பதை நினைவுகூருங்கள். அதான் நான் சொல்லுகிறேன். அவர் இந்த ஜனங்கள் அங்கே அவருடைய சொந்த தேசத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு ஆசீர்வாதம்.
அதாவது தேவனால் கொடுக்கப்பட்ட காரியங்கள். அவர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்ட அவர்களை கூட்டி சேர்ப்பதற்காகத்தான் 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வலுவாய் தொனிக்கும் எக்காளம். உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பதற்காகத்தான் வலுவாய் தொனிக்கும் எக்காளம். நான் ஒரு சில வசனங்களை இந்த இடத்துல கூறாமல் விட்டு விடுகிறேன். எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டால் நிச்சயமாக நீங்கள் அபிஷேகத்தை பெறவில்லை என்று ஆகிவிடும். நீங்கள் சத்தியத்தை போதிக்காதவர்கள் என்று ஆகிவிடும். கடந்த பதிவிலே கூட சொன்னேன், இயேசு கிறிஸ்து சொன்னார், இஸ்ரவேலே போதகனாயிருந்தும் இதை அறியாமல் இருக்கிறாயா என்று. ஆனால் அதை இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்க. வலுவாய் துணிக்கு எக்காலம் என்ன? முதலாம் உலகப் போர் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே இஸ்ரேல் ஜனத்தார் தங்களுக்கென்று ஒரு நாட்டை அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அந்த இடத்திலே நாம் போய் சேர வேண்டும் என்று அவர்கள் இருதயங்களிலே சிந்தனைகள் இருந்தது. தங்களுக்கொண்டு அந்த நாடு வேண்டும் என்று அவர்கள் சிந்தித்து இருந்திருந்தார்கள். இந்த வேளையிலே தேவன் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு சம்பவத்தை செய்கிறார். சிம்சோன் விஷயத்தில் நாம் கற்றிருக்கிறோம். அவர்களுக்குள்ளாலே அந்த ஒரு பகையை உண்டாக்கும் முகாந்திரமாக அந்த பெலிஸ்தியருடைய அந்த இதிலே அந்த சம்பவம் சம்பவித்தது. நீங்கள் அந்த பகுதிக்குள்ள சென்று வாசிங்களேன். ஏன்னா நம்ம எல்லாம் நீண்ட நாளாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க, நான் வசனத்தை சொல்லி தர கிலோ மாத்திரம் கொடுப்பேன். அப்போ இங்க இஸ்ரவேல் கோத்திரத்தார் அந்த யூத ஜனங்களுக்கு ஒரு விரோதி ஒருவன் எழும்ப வேண்டும். முதலாம் உலகப் போரிலே ஜெர்மன் தோல்வியுற்றதற்கு காரணம் இந்த யூத ஜனங்கள் தான் என்பதை ஹிட்லர் நம்பியிருந்தார். அது எந்த விதமான சரித்திரம் என்பது நீங்கள் அதை இணையதளங்களிலோ எந்த வழியிலோ புத்தகங்கள் வாயிலாக தெரிந்து கொள்ளுங்கள். அவன் நம்பி இருந்தான். எந்தெந்த நாடுகளிலே இஸ்ரேல் கோத்திரத்தார் அங்கே இருந்தார்களோ அந்தந்த நாட்டுகள் இராணுவத்தில் இருந்தோ அல்லது ஏதோ ஒரு வகையிலோ நிதி உதவியோ அல்லது பொருளாதார உதவியோ இல்லை மருத்துவ உதவியோ இல்லது தொழில்நுட்ப உதவியோ இல்லது ஏதோ ஒரு வகையிலே அவர் இராணுவத்தில் சேர்ந்தோ ஏதோ ஒரு வகையிலே அந்த யுத்தத்துக்கு பின்னணியிலே அந்த யூத ஜனங்கள் பெரும்பான்மையோர் இருந்தார்கள். அது ஜெர்மனியாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த ஒரு தேசமாக இருந்திருக்கலாம். அவர்கள் இருந்தார்கள். இப்பொழுது ஜெர்மன் தோல்வியை சந்திக்கிறது. இப்பொழுது ஹிட்லர் நினைக்கிறான், அவன் மனத்திரையில் ஓடுகிறது, நாம் தோல்வியை சந்திப்பதற்கு பெரும் காரணம் யூத கோத்திரம், யூத ஜனங்களால் தான் நாம் இந்த அளவுக்கு ஆகிவிட்டோம் என்று நினைத்து அவன் அங்கே முதலாம் உலகப் போருக்கு முன்பாக அவன் புதிய அவதாரமாக உருவெடுத்து அவன் யூதர்களை வெறுக்க ஆரம்பிக்கிறான். ஒரு பெரிய அவங்க ஒரு சகாப்தம் அங்கே நடக்கிறது. இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்றால், உங்களுக்கு வரலாறு தெரியாத வரலாறு இல்லை. ஹிட்லர் யூதர்களை கொலை செய்வதற்காக பல வகையான மரண தொழிற்சாலைகளை ஏற்படுத்தியிருந்தான். எனக்கு அன்பானவர்களே, யூதர்களை துன்புறுத்துவதற்காகவும் கொலை செய்வதற்காகவும் பலவிதமான வகையிலே மரண தொழிற்சாலைகளை உண்டாக்கியிருந்தான். இப்பொழுது 2ஆம் உலகப் போரிலே கணக்கிலடங்காத யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு முன்பதாகவே இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது நான் உங்கள் முன் வைக்கிற விஷயம் என்னவென்றால், ஹிட்லர், முசோலினி, எய்க்மேன் இவர்களை போன்றவர்கள் எழும்பி இந்த ஜனங்களை துன்பப்படுத்திய காரணத்தால் தான் இவர்களுக்கென்று ஒரு தனி நாடு 2ஆம் உலகப் போருக்கு முன்பாக ஏற்படுத்தப்பட்டது. பிரிட்டனால் ஏற்படுத்தப்பட்டது. இப்பொழுது நான் உங்கள் முன்
கூறப்போகிற விஷயம் என்னவென்றால், நீங்கள் ஹிட்லர், எய்க்மன், முசோலினி இன்னும் இவர்களோடு சார்ந்த இன்னும் எத்தனை பேர் யூத வம்சத்தை கொடுமைப்படுத்தினார்களோ எல்லோரும் தான் எக்கால தூதர்கள். வலுவாய் தொனிக்கின்ற எக்கால தூதர்கள். இந்த தூதர்கள் எக்காலம் அவர்களுடைய அந்த நடவடிக்கைகளினால்தான் இரண்டாம் உலகப் போருக்கு பின்பாக இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அந்த தனி நாடு ஏற்படுத்தப்பட்டது. பவுலப்போஸ்தலன் எழுதிய நிருபங்களில் ஒரு வசனம், இதற்கொத்த வசனம் இருக்கிறது. நாம் எல்லாரும் பசுத்தாவியை பெற்றிருக்கிறோம் என்று உரிமை கோருகிறவர்கள், நாம் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து போதிக்கிறோம் என்று உரிமை கோருகிறவர்கள். ஆகவே அந்த வசனத்தை எடுத்து நான் உங்கள் மத்தியிலே நினைப்பூட்டாமல் அதை மறைத்தவாறே இந்த பகுதியை கடந்து செல்கிறேன். நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் இதை உங்களுக்கு எடுத்து போதிக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நாம் இன்னும் குழந்தைகள் அல்ல. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள், போதகர் என்ற ரூபத்தில் இருக்கிறீர்கள். போதகர் என்ற போர்வையில் இருக்கிறீர்கள் என்று நான் சொல்லிவிடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, எக்காலம் ஊதுகிறது. எக்காலம் தூதர்கள். இந்த இடத்திலே நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் இதற்கு எந்த விதமான வார்த்தைகளை உபயோகித்துக் கொள்ளலாம். ஆனால் ஒன்று இந்த தூதர்கள் ஒருவன் தான் ஹிட்லர், எய்க்மேன், முசோலினி, என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. இன்னும் எத்தனை பேர் வேணாலும் இந்த அணியிலே சேர்த்துக் கொள்ளலாம். இவர்கள் நிமித்தம்தான் இஸ்ரவேல் கோத்திரத்தார், வம்சத்தார் ஒரு தனி நாடை பெற்றுக்கொண்டார்கள். பிரிட்டிஷ் அரசு அந்த அவர்களுக்கென்று அந்த ஒரு அதிகாரத்தை, அங்கே ஒரு அங்கீகாரத்தை முன்வைத்து உறுதி செய்தது. எனக்கு அன்பானவர்களே, எக்காலம் என்று சொன்னவுடன் இசைக்கருவியை வாசித்துக் கொண்டு ஏராளமான தூதர்கள் வருவார்கள் என்றோ, எக்காலம் என்றவுடன் யாரோ ஒரு சிலர் பிரசங்கங்களை பண்ணிக்கொண்டு செய்திகளை கொடுத்து கொண்டு ஜனத்தார் மத்தியிலே செல்வார்கள் என்றோ, கூட்டி சேர்ப்பார்கள் என்றோ நினைத்தால் நீங்கள் தவறான ஒரு விளக்கத்தை உடையவராக இருப்பீர்கள் என்பதுதான் உங்கள் முன்பாக நான் பதிவு செய்கிறேன். இந்த இடத்துல இன்றைக்கு நாம் அப்படிதான் பதிவு நாம் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக பேசுகிறேன். கிளியை வளர்க்கிறோம், செல்ல பிராணியாக கிளியை வளர்க்கிறோம். அந்த கிளி நாம் என்ன சொல்லிக் கொடுக்கிறோமோ அதை தான் சொல்லும். சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை. இப்போ நம்ம மொபைலில் டாக்கி, அது என்ன தவறாக சொன்னால் மன்னிக்கவும், டாக்கி இது பொம்மை, பேசக்கூடிய ஒரு பொம்மை. நம்ம என்ன பேசுகிறோமோ அதை திருப்பி சொல்லுது. நம்ம மொபைல் இருக்கோம், நான் பார்த்துருக்கேன், நான் முன்னாடி பேசியிருக்கேன். அந்த இதை திருப்பி ரிப்பீட் பண்ணி நம்ம சொல்கிறத ரிப்பீட் பண்ணி சொல்லலாம். இன்றைக்கி அப்படி தான் ஒரு ஊழியக்கார பிரசங்கம் பண்ணதை ரிப்பீட் பண்ணி சொல்லக்கூடிய நம்ம அந்த சொன்னதை சொல்லும் கிளிப்பில் மாதிரி தான் நம்ம இருக்கிறோம் இன்றைக்கி. எனக்கு அன்பானவங்களை, அதை நினைக்கும் போது தான் நான் சில வேளைகளில் மனதுக்குள்ளாக சில வியாகுலத்தோடு இருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளையாக இருக்கிறீர்கள்? எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சொன்னான் கேட்டவனுக்கு மதி என்ன, சொன்னான் கேட்டவனுக்கு மதி என்னன்னு. அதே போல நாம் இருந்துடக்கூடாது. அதை சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளையாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். வேத வசனத்துக்குள்ளாக சென்று ஆராய்ந்து பாருங்கள். எக்கால தூதர்கள் என்று சொன்ன உடனே நீங்கள் பாருங்க, நீங்கள் தவறாக நினைத்து விடாதீர்கள். இதுதான் இப்போ இஸ்ரேல் ஜனத்தார் எகிப்தில் அடிமையாக இருந்தபோது
அவங்க துன்புறுத்தவில்லை என்றால் இவர்கள் தேவன் நோக்கி கூக்குரலிட்டிருக்க மாட்டார்கள். இவர்களை விடுதலையாகி கானானை பெற்றிருக்க மாட்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கே அவர்கள் துன்புறுத்துதல், அவர்களுடைய அந்த ஒரு அடிமைத்தன அந்த ஒடுக்குதல் இவர்களை தேவன் நோக்கி கூப்பிட வைத்து தேவன் அவர்களுக்கென்று ஒரு திகழ்ச்சி எழுப்பி அந்த அவர்களை வழிநடத்தி அங்கே கொண்டு போய் சேர்த்தார். அப்போ ஏதோ ஒரு காரியம் அந்த சுதந்திர வீதத்தை சென்றடைவதற்காக இங்கே தேவன் ஏற்படுத்துகிறார். எங்கே? எகிப்திலே. அதே போலதான் இந்த கடைசி காலத்திலும் அது முதலாம் உலக போருக்கு முன்பாகவே நீங்க எடுத்துக்கொள்ளலாம், இல்ல முதலாம் உலக போரிலிருந்து கூட எடுத்துக்கொள்ளலாம். வலுவாய் துணிக்கு எக்காலத்தோட ஹிட்லர் என்ற தூதன், முசோலினி என்ற தூதன், ஏக்மன் என்ற தூதன், இன்னும் என்ன பெயர் எனக்கு சொல்ல தெரியும், அவர்களை தேவன் அனுப்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, நேபுகாத்நேச்சார் என்னுடைய ஊழியக்காரன் என்று சொல்வதை நாம் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், நேபுகாத்நேச்சார் என்னுடைய ஊழியக்காரன். யாரு? நேபுகாத்நேச்சார் என்னுடைய ஊழியக்காரன் சொல்லுறது யாரு? தேவனாய கர்த்தர். இதை நாம் விசுவாசிக்கும் போது ஹிட்லர் தேவனுடைய ஒரு தூதன் என்று நாம் விசுவாசிப்பதில் என்ன காரியம் இருக்கிறது? ஹிட்லர் தேவனுடைய தூதன் என்று விசுவாசிப்பதில் என்ன விஷயம் இருக்கு? ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு தனி நாடு வேண்டும். ஹிட்லர் முசோலினி எழும்பலன்னா இவங்க ஓடுவாங்களா? இவங்க இந்த தேசத்தை விட்டு ஓடுவாங்களா? கிடைச்ச இடம் சொர்க்கமாக இருக்கிறது, கிடைச்ச இடத்துல சுகமாக வாழ்கிறோம் என்று சொல்லி எல்லாம் அங்கே இருப்பார்கள். ஒருவேளை இன்னும் கர்த்தருடைய முன்குறிக்கப்பட்ட நாள் இன்னும் வரவில்லை என்று சொல்லிக் கொண்டு இவர்கள் இங்கேயே அந்த சுகபோகத்தை அனுபவிப்பார்கள். இப்பொழுது நினைவுறுங்கள், நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம், உங்க ஆத்மாவுக்கு இதை எடுத்து கொடுக்கணும். வேத வசனத்துல தேடுங்க. அந்த குறிப்பிட்ட வசனத்தை நான் நிச்சயமா சொல்ல போறதில்லை. ஒரு சில வசனங்களை, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வசனங்கள் தேவ ஆவியானவர் நமக்கு இணைத்து காட்டணும். நான் உங்கள் மத்தியில உங்கள் மீது விலை மதிப்பில்லாத ஒரு மரியாதை வைத்திருக்கிறேன். ஏனென்றால் எல்லாவற்றையும் நான் சொல்லிக் கொடுத்து விட்டால் உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று ஆகிவிடும். தேவ ஆவியானவர் உங்கள் உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிறார், உங்களை அபிஷேகித்திருக்கிறார், உங்களை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் எவ்வளோ காலம் நாம் இன்னொரு கீழாக அடிமையாக இருந்து சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளையாக இருப்போம்? இல்லது ஒரு வார்த்தையை காதுக்கு வந்தவுடன் ஓடி சொண்டு, ஹலோ பிரதர், ஹலோ சிஸ்டர், இந்த வசனத்துக்கு விளக்கம் இதுவா, இது இப்படி இருக்கிறது சரியா, இப்படி கூறலாமா என்று நாம் கூறுறதா? பவுல போஸ்ட் மட்டும் அதை செய்யல. அதனால 13 நிருபங்கள் எழுதினாரு. மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணாம அரபு தேசத்துல போய் 3 வருஷம் மேல இருந்திருக்காரு. இங்க எனக்கு முன்னே அப்போஸ்தலரான இடத்துல போகல, அப்படி சொல்றாரு. மரியாதை நிமித்தம் ஒரு சிலர் சந்திச்சிருக்காரு பவுல அப்போஸ்தலன். ஆனா இன்னைக்கு பாருங்க, அந்த 12 அப்போஸ்தலர்கள் அவங்க எழுதின நிருபத்தை விட இவர் எழுதின நிருபம் தான் அதிகமா இருக்கு. அதனால எனக்கு அன்பானவர்களே, அவருடைய பகுதிகளிலிருந்து நாம் எவ்வளோ காரியங்கள், நியாயப்பிரமாணத்தை குறித்து, நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலை குறித்து, அந்த நிழலான காரியங்களை குறித்து, அந்த நிழலான காரியங்கள் திருஷ்டாந்தமாக கொடுக்கப்பட்ட காரியங்களை குறித்து எவ்வளோ காரியங்களை பவுல அப்போஸ்தலமா நம்ம கற்றிருக்கிறோம். நிச்சயமாக வலுவாய் துணைக்கு எக்காலம் என்றோடன இது தவறான சிந்தனைக்கு சென்று விடாதீர்கள். ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல உங்கள் இருதயங்களை தாழ்த்துங்கள். உங்கள் இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்கள் இருக்கிற ஆவியானவர் உங்களிருந்து பேசுகிற நீங்கள் அல்ல, உங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் உங்களிருந்து பேசுகிறார். இன்னைக்கு அநேக சம்பவங்களை குறித்து அநேக புத்தகங்களை படித்திருப்போம், அநேக செய்திகளை கேட்டிருப்போம், அநேக ஒளிநாடாக்கள் கேட்டிருப்போம், அநேக செய்தி நேரடியாக கேட்டிருப்போம். அவர்கள் கொடுக்கிற செய்தியை நம்ம கேட்குறோம். பரவாயில்ல, கேட்குறது தெரியும் சொல்லலை. நம்ம ஆத்மாவுக்கு நம்ம அபிஷேகம், அந்த ஆத்மாவுக்கு அது செல்லுதா? ஆத்மாவுக்கு அது பயனுள்ளதாக அமைக்கிறதா? இருதயத்திலே களி கூறுவதை நான் கூறவில்லை. நாம் கூறவில்லை. எம்மாவூருக்கு சென்று கொண்டிருந்த சீஷர்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு இருந்தது.
அது என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? கண்கள் இன்னும் மறைக்கப்பட்டதானே இருக்குது. இதயம் கொழுந்துட்டு என்ன பிரயோஜனம்? கண்கள் மறைக்கப்பட்டதானே இருக்குது. அவர் கூட நடந்து வந்து பேசிட்டு வர யாரும் தெரியலையே. இது இன்னைக்கா நம்ம அப்படிதான் இருந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அப்படிதான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் என்ன பண்றோம்? நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அவர்கிட்ட விட்டு கொடுக்கணும். எக்கால தூதர்கள்லாம் யார்? இந்த இடத்துல நான் மத்தேயு 24:31 மட்டும் பேசுறேன். மற்ற இடங்களை நான் குறிப்பிட்டு பேசவில்லை. எனக்கு அன்பானவர்களே, தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த வசனத்தை மாத்திரம்தான் நான் அந்த இடத்துல குறிப்பிட்டுக்கிறேன். இந்த வசனத்தை மாத்திரம் குறிப்பிடுகிறேன், மற்ற பகுதிகளை சொல்லவில்லை. இந்த வசனத்தின் படி எக்கால தூதர்கள் என்றால் நான் ஏற்கனவே உங்கள் மத்தியிலே பதிவு சொன்ன அவர்கள் தான். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தேவ சமூகத்தில் காத்திருங்கள். நிச்சயமாக நிச்சயமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்தி தான் ஆகணும். ஆனால் ஒன்று, அதனால தான் சொன்னார், தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்து நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். ஆசாரியர் பாருங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை யாரோ ஒருத்தருக்கு அந்த சீட்டு கிடைக்குது. அங்கே நினைவா மகாபரிசுத்தத்துக்குள்ளே போகிறான். இருந்தாலும் பிராகாரத்து ஜனங்களும் இருக்கிறாங்க, முதலாம் கூடாரத்து ஆசாரிகளும் இன்னும் இருக்கிறாங்க. ஆனால் உள்ள ஜெயங்கொள்ற மாத்திரம்தான். தேவாலயத்தின் திரைச்சலை கிழிக்கப்பட்டாச்சு. கிழிக்கப்பட்டது, அங்கே கிழிச்சது யாரு கண்ணு தெரியுது? தேவாலயத்தின் திரைச்சலை கிழிக்கப்பட்டது யாரு கண்ணு தெரியுது? இன்னும் கிளிக்கல என்று தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் கிளிக்கலன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சுமார் 20 வருஷத்து இருக்கும் ஒரு நாய் வளர்த்தேன், ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய். ஒரு தோட்டத்தில் வேலை செய்யும் போது அது கயிறுலே கெட்டி போட்டிருந்தோம். ரொம்ப நேரம் எப்போதான் தான் வாக்கிங் கூப்பிட்டு போவோம், வாரத்தில் ஒரு நாள் எப்போதான். அதை கையில கட்டி போட்டதுனால அந்த கயிறை சுற்றியே அந்த கட்டி போட்ட அந்த குச்சியை சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். கடைசியில் என்னாச்சு, அந்த நாயை அவுத்து விட்ட பிறகும், அநேக வருடங்களுக்கு முன்பாக நாய் சங்கிலியை விட்டு வெளியே எடுத்து விட்ட பிறகும் அது நடு ரோட்லேருந்து அந்த ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குது. அதை எவ்வளோ திருத்த முடிச்சு பார்த்தோம், நான் திருத்த முடியலை. நடு ரோட்டில் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கு. பிறகு வேற யாருக்கோ நாயை கொடுத்து அனுப்பி விட்டுட்டோம். இது நான் நேரடியாக அனுபவித்த காரியம். இன்னைக்கு அப்படித்தான் அநேக விசுவாசிகள் கட்டவிழ்க்கப்பட்டாலும் கட்டப்பட்ட நிலைமையை போல தான் இருக்கிறாங்க. அதனால நம்ம சொன்ன கிளிப்பிள்ளையா இருக்க வேண்டாம். கட்டப்பட்ட நிலைமையிலேயே நான் இருக்க வேண்டாம். நாம சுயாதீனமாக இருந்து பாருங்க. நியூட்ரலாக இருக்க வண்டியை தான் நம்ம தள்ள முடியும், கியர் போட்ட வண்டியை தள்ள முடியாது. நீங்கள் சுயாதீனமாக இருந்து நார்மலாக இருந்து இந்த காரியங்களை இன்னும் கொஞ்சம் தியானிங்க. எக்கால தூதர்கள் என்றால் இதுவரை என்ன விளக்கத்தை உடையவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது என்ன விளக்கத்தை உடையவர். இப்பொழுதும் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளவும் நிராகரிக்க உங்களுக்கு உரிமை இருக்கு. இந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளவும் நிராகரிக்கவும் உரிமை இருக்கு. நான் யாரோ நீங்கள் யாரோ, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்துல முன்வைக்கிறேன். நீங்கள் யாரோ நான் யாரோ, கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்துல முன்வைக்கிறேன். ஒருவேளை அநேகர் என்னை குறித்து இருதயத்திலே கடினமான ஒரு சிந்தனையை உடையவர்களாக இருக்கலாம். அதை குறித்து நான் பேச விரும்பவில்லை. நான் என்னை மிகப்படுத்தினாக கூற விரும்பவில்லை. நான் இன்னும் உங்கள் மத்தியிலே உங்கள் அருமையான ஒரு சகோதரன் தான். சில காரியங்கள் பழைய பதிவுகளில் கூறியிருப்பேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எது என்பதை நாம் கண்டிப்பாக அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தை குறித்து கண்டிப்பாக அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, எக்கால தூதர்கள் யார தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை கூட்டி சேர்ப்பதற்காக. அவர்கள் யூதர்களை தவிர அவர்கள் குறிப்பிட்டு யாரையாவது எந்த சமூகத்தையாவது துன்புறுத்தினார்களா? இல்லை. அறியாமலே சில சம்பவம் தெரியாமல் நடந்திருக்கலாம். ஆனால் குறிப்பிட்டு இவ்வாறு என்று யூதர்களை குறிப்பிட்டு அதை வைத்ததனால் இது இந்த மத்தேயு 24:31 கூடப்பட்ட வலுவாய் துணிக்கும் எக்கால தூதர்கள் இவர்கள் தான். ஆனால் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் மத்திய ஆகத்தில்
பறக்கிறவர் தான் நித்திய சுவிசேஷத்தமுடையவராக இருக்கிறான். சகல ஜனத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் நித்திய சுவிசேஷத்தை உடையவனாக இருக்கிறான். அது இன்னொரு பகுதி. அது இஸ்ரேல் கோத்திரத்தாருக்கும் என்று அங்கே நீங்கள் சொல்லிவிட முடியாது. அது புறஜாதியார் மத்தியிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டி. மணவாட்டி எங்கே இருக்கா? ஆகாயத்தில் இருக்கா. ஆகாயத்தில் இருந்து அவ எங்கே கீழே உள்ள இருக்கிறவங்களுக்கு செய்தி கொடுக்குறா. அப்படின்னா உங்களுக்கு என்ன சொன்னேன்? பழைய ஏற்பாட்டில் நிழலாக கூறப்பட்டது, மகாபஸ்தலத்துக்குள்ளே சென்றவன் வெளியே வந்து முதலாம் கூடாரத்தையும் தாண்டி வெளியே வந்து பிராகாரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்கிறான். பிராகாரத்து ஜனங்களுக்கு சொல்கிறான். அந்த சம்பவம் தான் நிகழ்கிறது. மகாபஸ்தலத்துக்குள்ளே சென்றவன் பழைய ஏற்பாட்டிலே முதலாம் கூடாரத்தை தாண்டி பிராகாரத்துக்குள்ளே நிற்கிறான். அதே போல இந்த கடைசி காலத்திலையும் அந்த சம்பவங்கள் நிகழும். தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டவர்கள் இன்னும் அவர்கள் ஒரு சாரா, அதான் நித்திய சுவிசேஷத்தை, ஆகாயத்தில் இருக்கிறவன் நித்திய சுவிசேஷத்தை உடனா இருக்கிறான்னு சொன்னா அவன் ஆகாயத்துக்கு போயிட்டான். கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். ஏன்னா ஆகாயத்தில் இருக்கிறவங்க மாத்திரம் இல்லை நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை பெறுகிற கூட்டம் இங்கே இருக்குது. கீழே நித்திய சுவிசேஷத்துடனா இருந்து அங்கிருந்து அவனுடைய ஊழியத்தை செய்கிறான். ஆமாம், இதுக்கு மேலால் நான் கூறாமல் விட்டு விடுகிறேன். ஏனென்றால் அநேக தவறாக புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். ஏனென்றால் நம்ம என்ன, எவ்வளவுதான் நாம் வேத வசனங்களை கற்றிருந்தாலும் எவ்வளவுதான் தியானித்தாலும் சில வசனங்களுக்கு மாம்ச பிரகாரமான விளக்கத்தை கொடுக்கிறோம், சில வசனங்களுக்கு ஆவிக்குரிய பிரகாரமான விளக்கத்தை கொடுக்கிறோம். நாம் இப்படி தான் செய்கிறோம். சில இடத்திலே மாற்றுகிறோம். இதோ உலகத்தை பார்த்து சுமந்துள்ள தேவாட்டுக்குட்டின்னு அவன் யோவான் அறிமுகம் செய்யும் போது அங்கே 4 காலிலே ஆட்டுக்குட்டி நின்று இருந்தது. இல்லை, அது ஒரு உவமையாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனால் அதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டில் இதோ ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை இது இஸ்ரேல் கோத்திரத்தாரின் பாவத்தை சுமந்துள்ள தேவாட்டுக்குட்டின்னு ஆரோனும் முன்னால் கொண்டு விடும்போது என்னது? 4 காலில் அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி நிற்கி. அங்கேயும் ஆட்டுக்குட்டி தான். இந்த ஆட்டுக்குட்டி பாவ நிவாரண பலி, நீங்கள் வெள்ளாட்டுக்கடான்னு சொல்லிக்கோங்க, ஆட்டுக்குட்டின்னு சொல்லிக்கோங்க. அந்த வேதவசனத்தில் அந்த பகுதியில் கரெக்டாக இசைவாக இணைத்து பாருங்கள். அங்கே ஆரோன் முன்பாக அல்லது பிரதான ஆசாரியர் முன்பாக அது கொண்டு நிறுத்தப்படுகிறது. ஏன்னா அந்த குடும்பத்தார் பாவத்தை சுமந்திருப்பது அல்ல அந்த ஜனத்தாருடைய பாவத்தை தீர்ப்பதற்காக அங்கே நிற்கிற ஆட்டுக்குட்டி, அந்த போக்காடு பலியாடு எல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே போல் இங்கே அந்த இடத்துல ஆட்டுக்குட்டின்னா அதுக்கு அர்த்தம் அந்த ஆட்டுக்குட்டி. இங்கே யோவான் சொல்கிற இடத்துல ஆட்டுக்குட்டின்னு அர்த்தம் என்ன? அதனால் எங்கே எப்படி வார்த்தையை நீங்கள் வியாக்கியானத்தை கொடுக்கணும் அல்ல வியாக்கியானத்தை உடையவர்களாக இருக்க என்பதில் கவனமாக இருக்கணும். தவறாக எதுவும் சிந்தித்து விடக்கூடாது. ஒரு இடத்துல தண்ணீர்னா உண்மையாலவே தண்ணி, இன்னொரு இடத்துல தண்ணீர்னு சொன்னால் திரளான ஜனங்களை குறிக்கிறது. நம்ம தெரிந்த பகுதி. நான் இதோட இன்னைக்கு அடுத்தது உதாரணம் சொல்ல போகிறதில்லை. ஏன்னா நான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டால் நீங்கள் அபிஷேகம் பெறாதவர்கள் என்று ஆகிவிடும். நான் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டால் நீங்கள் அபிஷேகம் பெறாதவர்கள் என்று ஆகிவிடும். ஆகவே தயவு செஞ்சு நீங்கள் உங்களுக்கு முன்னாலே ஊழியக்காரனிடத்தில் போய் ஆலோசனை கேட்காங்க. உங்களை விட மூத்த ஆவிக்கிற சகோதரனிடத்திலையும் போய் ஆலோசனை கேட்காதீங்க. உங்களுடைய கற்பனைகளை கை கொள்கிறதுனால் முதியோர்களை பார்க்கலும் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன். வசனத்தை வாசித்திருக்கோம், தெரியும். நம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறதுனால முதியோர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன். அதனால் சில காரியங்களை இதோட முடிச்சுக்கிடுறேன். நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா இது உங்களுக்கு மீதியான நேரத்தை உங்கள் பக்கமாக விடுகிறேன். இது போன்ற செய்திகளை நீங்கள் கேட்க விரும்பினா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், பெல் சிம்பலையும் கிளிக் பண்ண வேண்டாம். பணம் சம்பாதிக்க நோக்கி இந்த சேனல் ஆரம்பிக்கப்படவில்லை. நீங்கள் என்னோடய மொபைல் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் கொடுக்கப்பட்ட லிங்கை டச் பண்ணால் போதும். இல்லைனா KPaulSays@UnitedBride என்று யூடியூப்பில் சர்ச் பண்ணலாம். இந்த செய்தி போன்ற செய்தியில் நீங்கள் காணலாம். நீங்கள் செய்தி கேளுங்கள். அதாவது கேட்டுவிட்டு இது தவறு அல்லது சரி என்பதை நீங்கள் நிதானியுங்கள். நீங்கள் எதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் ஒன்று நிச்சயம், நீங்கள் வேத வாக்கியங்களை தியானிக்கும் போது யாரிடமாவது ஆலோசனை கூற ஓடுவீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் குழந்தைகளாகவே தான் இருக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் நினைப்பூட்ட விரும்புகிறேன். பழைய செய்திகளில் நான் கூறியிருப்பேன், தாயானவள் குழந்தையா இருக்கிறவளுக்கு தான்
ஆகாரத்தை ஊட்டி விடுவா. ஒருவேளை வளர்ந்த பிள்ளை காலேஜ் போகும்போது பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு பிடி சாப்பிடுன்னு சொல்லி, அல்ல ஒரு இட்லி சாப்பிடுன்னு சொல்லி, தோசையில் இவ்வளோ சாப்பிடுன்னு சொல்லி ஊட்டி விடலாம். அதுவே நான் இந்த இடத்துல அதை ஒன்று நான் இந்த இடத்துல தவறாக சொல்லிவிடவில்லை. ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஒரு குழந்தைக்கு, ஒரு 20 வயசு குழந்தைக்கு, 20 வயசு குழந்தை தாயான தொடர்ந்து ஊட்டிகிட்டு இருக்காங்கன்னா ஏதோ ப்ராப்ளம்னு தான் அர்த்தம். அந்த தாயானவள் அந்த குழந்தையை முறைப்படி அவள் பழக்கவில்லை என்று அர்த்தமாகிவிடும். தாயானவள் குழந்தையை முறைப்படி பழக்கவில்லை என்று அர்த்தமாகிவிடும். நீயே சமைத்து நீயே சாப்பிடு என்று சொல்ல வேண்டும். தாயானவள் அந்த 20 வயது பிள்ளை மகளை பார்த்து சொல்ல வேண்டும். இன்றைக்கு ஊழியக்காரர் விசுவாசியை பார்த்து என்ன சொல்லணும்? தன்னுடைய விசுவாசியை பார்த்து, இத்தனை வருஷமா சபைக்கு வர்ற செய்தி நீ இன்னைக்கு 1 மணி நேரம் செய்தி சபையில் கொடுக்கணும்னு சொல்லணும். கூப்பிட்டு, இத்தனை வருஷமா நீ சபைக்கு வந்துட்டு இருக்க, 1 மணி நேரம் அந்த சபைக்குள்ள இந்த செய்தி கொடுக்கணும், இந்த ஒர்ஷிப்பை நடத்தணும், இந்த பாட்டு நீ நடத்தணும்னு சொல்லி நீங்க அதிகாரமா சொல்லுங்க. சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளையாக வைத்து விடாதீர்கள். இது போன்ற செய்திகளை கேட்கணும்னா தொடர்ந்து நீங்க இருங்க, எல்லோருக்கும் பகிருங்கள். மற்றும் ஒரு பதிவு சந்தேகம். ஆமேன். காட் பிளஸ் யூ.